உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் செட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து 20th March கால் ஃபார் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எம்எஸ் யூனிவர்சிட்டிலேருந்து அது கால் ஃபார் ஆயிருக்கு. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த லிங்க்குள்ள ஓப்பன் ஆனதும் இந்த அவங்களுடைய காமன் வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சொல்லி நியூ ஒன்று வந்திருக்கு. ஸோ யூ கேன் கிளிக் இட் அவுட். when you reach in this website. ஸோ இதில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம், ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே எல்லாம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தப்ப ஒன்றும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல அந்த அளவுக்கு. ஸோ ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, அதேமே சேஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது, அதுவும் போன வருஷம் இருந்தது தான். லிசன், இதில் வந்து எல்லா கேண்டிடேட்டும் மறக்காமல் 55% வரைக்கும் கண்டிப்பாக வித்தவுட் ரவுண்டிங் ஆஃப் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் 54.9 அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. 55 கரெக்டாக வந்துருக்கணும், ரவுண்டிங் ஆஃப் பண்ணாமே வந்துருக்கணும். அதை வந்து மெயினாக சொல்கிறாங்க, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக செக்யூர் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Candidates who are pursuing their master degree or equivalent course or candidates who have appeared for their qualifying master degree final year. நீங்கள் ஃபைனல் இயரில் ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னாலும், and whose result is awaited அப்படின்னாலும், candidates whose qualifying examination have been delayed may be also apply for the test. ஸோ அவங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிஹெச்டி ஹோல்டர்ஸும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதில் ஷியூராக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 55%லேருந்து 50% வந்து கன்செஷன் தரான் எம்எஸ்சியில். அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ டிஎன்செட், the candidates are advised to appear in the subject of the post graduation only. The candidates whose post graduation subject is not covered in the list of TNSET subjects may appear in the UGC NET joint CSA or UGC test. ஸோ உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக போஸ்ட் கிராஜுவேஷன் சிலபஸை மட்டும்தான் வந்து இந்த டிஎன்செட்டோடைய சிலபஸில் கவர் பண்ணுவாங்க. என்ன சிலபஸ் மேக்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஃபர்தராக அடுத்து நம்ம பார்க்கலாம். சில சிலபஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம். ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ங்கிறது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக லெட்ஸ் see, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 100 மார்க்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் will be 50, just 50 தான். உங்களுக்கு வந்து பேப்பர் 1 டெஸ்ட் அசஸ் த ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் கேப்பபிலிட்டிஸ், and then furthermore research aptitude, reasoning ability, reading comprehension, higher education system, people and development, environment, மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், டைவர்ஜென்ட் திங்கிங். ஃபுல்லாக வந்து டீச்சிங் பேப்பர்ஸாக உங்களுக்கு வந்து இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் வந்து 100 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. முக்கியமான விஷயம், செட் எக்ஸாமில் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். அது மெயினாக நீங்கள் பார்த்துக்கங்க. நோ நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது, எல்லாத்தையுமே எழுதிடணும், ஒன்று விடாமல் எல்லா கொஸ்டினுமே எழுதிடணும். சப்போஸ் இப்போ ஏதாவது கொஸ்டின் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க 2 மார்க் அவாய்ட் பண்ணுறதாகவும் உள்ள சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா, அதனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குது, மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து. மொத்தமாகவே 3 hours தான், பிரேக் இல்லாமல் 3 hours கம்ப்ளீட்டாக நடக்க போகுது பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து. நீங்கள் தான் பிரித்து அதை எழுதிக்கணும், எவ்வளோ டைம் எழுத போகும் அப்படிங்கிறத பார்த்து. ஃபுல்லாமே சிபிடி மோடு தான், கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், நாட் OMR ஷீட் டெஸ்ட். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 2 வந்து பிஜி சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். இன்ட்டு 2, இது வந்து ஒரு 200 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வில் பி இங்கிலீஷ், no negative marks. Syllabus for TNSET will be the same as the CSA NET. CSA NET என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் TNSET ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மணியமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி will not send any syllabus to the candidates individually. யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த சிலபஸ் வந்து அனுப்ப மாட்டாங்க. பட் இவங்க ஒரு இதில் வந்து சிலபஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. லெட்ஸ் see. அண்ட் ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குவைட் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 2500, பிசி அண்ட் எம்பிசி பா டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து 2000. ஸோ இந்த இடத்துல கேட்டகரி மென்ஷன் பண்ணுறது ஒன்லி ஃபார் ஃபீஸ் பர்பஸ் அலோன், தெர் இஸ் நோ பர்சனல் இன்டென்ஷன்ஸ். டிஸ்க்ளைமர் தான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்த தேர்ட் கேட்டகரிக்கு வந்து 800 rupees. ஸோ தட் இஸ் நோ ஃபீ ஃபார் தேர்ட் ஜெண்டர். ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். எக்ஸாமினேஷன் ஃபீ ஒன்ஸ் பெயின் வில் நாட் பி ரீஃபண்டட். இதெல்லாம் பேசிக்காக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் மேக்ஸினுடைய சிலபஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, அப்படியே நெட் எக்ஸாம்ஸினுடைய சிலபஸ். யூனிட் 2 வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் மாடர்ன் அல்ஜிப்ரா. யூனிட் 3 வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், numerical analysis, calculus of variations, linear integral equations, classical mechanics, and unit 4 will be statistics.
ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டைரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். சிஎஸ்ஐ நெட் வந்து ரொம்ப இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ட்விஸ்டடாக இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் இதில் ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 தனித்தனியாக பாஸ் பண்ணுறது முக்கியம். அந்த அக்ரிகேட்டட் மார்க்ஸ் வந்து எவ்வளோங்கிறது இன்னும் சொல்லலை. பேப்பர் 1 தனியாக பாஸ் பண்ணணும், போன வருஷம் இப்படி தான் இருந்துச்சு. பேப்பர் 1 பேப்பர் 2 தனித்தனியாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நான் டீட்டெயிலாக நான் ரிலீஸ் பண்ணலை. ஸோ இது வந்து பாருங்க கடைசியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிஎஸ்ஐ ஹெச்ஆர்டிஜி அவங்களுடைய வெப்சைட்லேருந்து இந்த யூனிட் சிலபஸை கொடுத்தது. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் ஃப்ரம் யூனிட் 1. யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், அப்ளைடு மேக்ஸ் படிச்சிருந்தாலும், பியூர் மேக்ஸ் பண்ணியிருந்தாலும், அல்ஜிப்ரா அல்ல லீனியர் அல்ஜிப்ரா கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் ஃப்ரம் தி யூனிட் 2 அண்ட் யூனிட் 3. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாமே நமக்கு கவர் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் ஃப்ரம் யூனிட் 4. அப்படிங்கிறது எல்லாமே அப்படி அந்த நெட் எக்ஸாமுடைய பேட்டர்ன் அப்படியே கம்ப்ளீட்டாக அதை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ் அண்ட் பேட்டர்ன். ஸோ இதுக்கான கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணபடி நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 21st மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாம் வந்து ஜூன் 3 டென்டேட்டிவ் இல்லை, கண்டிப்பாக அந்த டேட்டுக்குள்ள தான் இருக்கும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சிலிசன் அது ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அந்த ஏப்ரல் 30 முடியுது. காட்டுறேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். எஸ். ஸோ 1 ஏப்ரல் ஆரம்பிச்சு 30 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 மே வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் 30யோட க்ளோஸ் ஆயிடும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் 2 நாள் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் சென்டர் செகண்ட் வீக் அது எல்லாமே நான் இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 3rd ஜூனில் இருந்து 25th ஜூனுக்குள்ளே எப்போனாலும் நடக்கலாம். முதல் 3rd ஜூன் சொல்லியிருந்தாங்க. இப்போ 3rd ஜூன்லேருந்து 25th ஜூனுக்குள்ளே எப்போனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே. ஸோ திஸ் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியர்லி செட் பை அண்ட் கிளியர்லி இன்ஸ்ட்ரக்டட் பை எம்எஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மகிட்ட வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போயிட்டுருக்கு. ஸோ மார்ச் 21 வந்து இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். கோர்ஸ் டியூரேஷன் 3 months. உங்களுக்கு பேலன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நாங்கள் வந்து தனியாக பர்சனலாக சொல்கிறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அப்படி இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்முக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலும் வில் கெட் யூ பேக். ஓகேவா? ஸோ மறக்காமல் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் இது மாதிரி ப்ரீவியஸாக நிறைய டெமோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் வில்லிங்னஸ் அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.